நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரங்கள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து, நாட்களில் எங்களை பாதுகாத்து பத்திரமாய் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்தில் உயர்த்தப்படுவதாக.
உம்முடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஆராதனைகள், வேத வாசிப்புகள், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா நேரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஆமென். அவரெந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரெந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கானங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கானங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவரெந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவரெந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் நடுவில் 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கானங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கானங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்க
திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் அவர் எந்தன் சங்கீதமானவர், அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம், ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். என் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், வாழ்த்திடுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த காலை நேரத்திலே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் அருளின தேவன், அவருடைய நாமத்தினால் கூடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே, அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி வாய்களை திறந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவன் உள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவன் உள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபங்கள் உமக்கில்ல, சொரூபமும் உமக்கில்ல, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்ல, சொரூபமும் உமக்கில்ல, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே
வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கே உண்டாக்கி நீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உன்னாமம் மகிமைக்கே உண்டாக்கி நீர். படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. ரூபங்கள் உமக்கில்ல, சொரூபமும் உமக்கில்ல, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்ல, சொரூபமும் உமக்கில்ல, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். சொல்லுவோம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்ல, நீரே தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லும், வானத்திலும் பூமியிலும் உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொரு வழி இல்லை. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அடுத்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்.
நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை. சேர்ந்து சொல்லுவோம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும்
அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை. ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். ஓ சந்தலலபரப கந்தரனமஹந்தரே லிமா கந்தரனம சந்தலலபனம ஓ ரபகதரயந்தரே rebakதலரப ரிபபபபப சந்தததததத rebakந்தலரபஹந்தரே ரிமா கம்பரலபஹ செகெதெகெ rebakத ரிபலப சந்தலலபரபரப rebahந்தரே மகந்தலலப ரிமா கந்தரே மகதலலபரஹதி ரபலப சந்தலலபரப. ஹல்லேலூயா. ஓ எங்களை நடத்தினவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே, இம்மட்டும் பத்திரமாய் எங்களை கொண்டு வந்தவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கிருபைக்காக நன்றி அப்பா, கிருபைக்காக நன்றி. திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லலாமா? திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல உள்ளம் நிறைந்து மனமாற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த கிருபை நாம் பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
கிருபையே. இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய கிருபை ஒன்றுதான் என்னை இத்தனை தூரமும் தாங்கி கொண்டிருக்கிறது. என்னை நடத்துகிறது உடைய கிருபை மாத்திரம் தான். ஆண்டவரே, இத்தனை தூரமும் என்னை சுமந்து வந்த, என்னை நடத்தி கொண்டு வந்த உடைய கிருபைக்காக அருமையான இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை வேளையில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பயபக்தியை ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரே, இம்மட்டும் என்னை தாங்கின உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you. உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மாறாத மறவாத அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே என்று சொல்லி மறுபடியும் அந்த குயவனுடைய கரத்தினால் எங்களை வணைந்து மறுபடியும் எங்களை ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்றைக்குமே நீர் அழிக்கிறதற்காக அல்ல, எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை உருவாக்குகிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் குயவன், நாங்கள் களிமண். நீர் எங்களை வணைகிறவராயிருக்கிறீர். நீர் எங்களை உருவாக்குகிற தேவன், உருவாக்கும் தெய்வமே, உயர்த்துகிற தெய்வமே. ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ அப்பா. மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 133, 134 2 சங்கீதங்கள் நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். 134வது சங்கீதத்தை வாசிப்போம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இன்றைக்கும் தியானத்திற்கு கூட. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள்
என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஒரு முறை கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் காலை நேரத்திற்காக, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடி ஆராதித்தோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற ஆண்டவரே இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் இடைப்படும், எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது தாம் எப்படி வாழ வேண்டும் என்று யாரிடத்திலும் ஆலோசனை என்ன செய்யல, கேட்கவில்லை. தம்முடைய வாழ்க்கையை குறித்தோ தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ எங்கேயும் புலம்பவில்லை. அவர் தேவனாய் இருந்ததினால் மாத்திரம் அல்ல, அவர் 100% அவர் மனுஷனாகவும் இருந்தார். அப்படித்தானே? 100% அவர் மனுஷனாய் இருந்த போதிலும் மனுஷருக்கு உண்டாகிற பசி அவருக்கு உண்டானது, மனுஷருக்கு உண்டான நித்திரை அவருக்கு உண்டானது. ஆமென். மனுஷருக்கு என்ன எல்லாம் காரியங்கள் நடக்குமோ எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் யாரிடத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆலோசனை கேட்கவில்லை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து புலம்பவில்லை. The success of the life of Jesus was this: he walked according to what is written about him. My question today to you is, are you walk according to what is written about you? இன்றைக்கு என்னுடைய கேள்வி உங்களிடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தான் எழுதியிருக்கிறபடி நடந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்கள் எழுதியிருக்கிறபடி நடக்கிறீர்களா? ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? வேதத்தில் உங்களை குறித்து எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே, என்னது வேதத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் நிறைய இடங்களிலே பார்த்திருக்கிறோம். நிறைய இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் எழுதினதல்ல வேத புஸ்தகம், உங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும், எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது, எந்த வழியிலே நடக்க வேண்டும், எந்த வழியிலே நடந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்காக வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி என்னை பற்றி மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய வேதாகமம். அதே போல உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் இந்த பூமியில் தேவன் உங்களை எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் பற்றியும் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். அதனால்தான் அந்த வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன், சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர்கள் 15:3, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவர் இஷ்டத்துக்கு நடக்கலை. அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அவர் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அதன்படியே அவர் நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தான். நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் காரணம், நம்ம தெரிந்து கொள்கிற காரியங்கள் தான் காரணம், நம்ம இது வேணும்னு விரும்பி எடுக்கிற காரியங்கள் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறபடி இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை உங்களை குறித்து எழுதியிருக்கிறபடி நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமென். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினார். உதாரணமாக நீங்கள் வேதத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும், நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது, தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது, இப்படி சொல்லி நிறைய இடங்களில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற இந்த 4 சுவிசேஷங்களை என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அதில் மத்தேயுல பார்த்தீங்கன்னா 13 முறை அப்படி எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13 முறை
தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு மத்தேயுல 13 தடவை எழுதப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5 தடவை எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 8 தடவை எழுதப்பட்டிருக்கு. எப்படி? தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறும்படி நடந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி நாம் நடக்கிறோமா? நம்மை பற்றி எழுதியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத்தக்க ரீதியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் எழுதியிருக்கிறபடி நடந்தது போல நாமும் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து என்ன எழுதியிருக்கோ அது மாதிரி தான் அவர் என்ன செய்தார்? நடந்தார். அவரை குறித்து எழுதாததை அவர் என்ன செய்யலை? நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேத புஸ்தகத்தை எடுத்தோடனே ரேண்டமாக எல்லா ப்ராமிசஸையும் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் இதை எனக்கு சொல்லியிருக்கார், இதை எனக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படி நடக்கலை. இயேசு கிறிஸ்து அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து அதன்படி நடந்தார். ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு. சரியா? ஸோ வேதத்தில் அந்த வசனம் இருக்கிறது அப்படின்றதுனால அது அவர்களுக்குரியதா இல்லையா அப்படின்றத அவங்க சோதித்து பார்க்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட. ரேண்டமாக நம்ம எடுத்து எல்லா விஷயங்களையும் நாம் நம்பக்கூடாது. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், அந்த வசனம் ஒருவேளை உங்களுக்குரியதா இருக்கலாம், ஆனால் அது எனக்குரியதா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். இயேசு கிறிஸ்துவானவர் எழுதியிருக்கிறபடி என்ன செய்தாராம்? நடந்தார். அவர் இஷ்டத்துக்கு நடக்கலை. அவரை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கோ அது நிறைவேறும்படி நடந்தார். ஆமென். இப்படி இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறத கண்டு இப்படி நடந்தார் பார்த்தீங்களா? அது மாதிரி நாமும் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். முதலாவது விஷயம், நீங்கள் வேதத்தில் இருந்து பார்த்து உங்களை குறித்தது இது எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கானதாக எடுத்துக்கொள்வதற்கு முதலாவது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாரினுடைய சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆகார் அந்த துருத்தியில் தண்ணீர் தீர்ந்து போன உடனே அவள் மிகவும் சத்தமிட்டு அழுகிறத நம்ம வேதத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவள் பிள்ளைன்னா அந்த ஒரு 20 வயசு அந்த இஸ்மவேலுக்கு அந்த டைமில் அவனை ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அவள் அழுது சத்தம் போட்டு கூப்பிட்றா. ஏன்னா தண்ணி இல்லை. இப்போது ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இவ சத்தத்தை கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எழுதப்பட்டிருக்கு அப்படிதான். கேட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்னா அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார் அப்படின்னு வேதத்தில் என்ன செய்யப்படலை? எழுதப்படலை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். பதிலாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார், அவள் ஒரு துறவை கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் அவளுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கறதுக்கு அவளுக்கு தண்ணீரை கொடுக்கல, பட் அவளுடைய கண்களை திறந்தார். ஸோ அவள் கண்கள் திறக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் அந்த துறவை என்ன செய்கிறா? பார்க்குறா. அவள் கேட்டது ஒரு துருத்தி தண்ணி தான், ஆண்டவர் கொடுத்தது ஒரு துறவு. ஆமென். நிறைய நேரங்களில் நம்முடைய மனது எப்படி இருக்குன்னா ஒரு துருத்தியில் கொஞ்சோன்னு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கு. ஆனால் உங்களை குறித்த சித்தம் ஆண்டவருக்கு அதல்ல. உங்களுக்கு ஆண்டவர் துறவை கொடுக்க வேண்டும் என்று தான் சித்தத்தோடு இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் துறவை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் அவர் விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த துறவை கர்த்தர் தரமாட்டார். எப்படி தருவார்? உங்கள் கண்களை திறப்பார். அது மூலமாக அந்த துறவை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த துறவு தான் வேத வசனம். அந்த துறவு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களுக்காக வேதத்தில் உங்களுக்காகவே பிரத்யோகமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறதற்கு உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119:18 வாசிக்கலாமா? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் பாருங்க, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்.
இப்போ உங்கள் வேதத்தை பார்க்கறதுக்கு, உங்கள் பைபிளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மாம்ச கண்கள் போதும். ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். புரியுதா? ஸோ உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். இல்லைன்னா வேதத்தை பார்க்கலாம், வசனத்தை பார்க்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். தாவீது அப்படி தான் கேட்டார். 119 சங்கீதம் 18 வசனம், எப்போவுமே மறக்கக்கூடாது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஸோ கண்கள் திறக்கப்பட்டால் உங்களுக்கானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கண்கள் திறக்கப்படாவிட்டால் நீங்கள் உங்களுக்கானது இல்லாமல் வேறொருத்தவங்களுக்குள்ள காரியங்களை எடுத்து நீங்கள் போட்டுப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ அதுபோல் முதலாவது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஆமென். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, ஓய்வு நாளில் ஒரு ஜெபாலயத்தில் போய் அங்கே போய் வாசிக்கிறதற்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு எழுந்து நிற்கிறார். அப்போ அவருடைய கையில் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அவருடைய கையில் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அந்த புஸ்தகத்தை திறந்து அவர் வாசிக்கிறார். எதை வாசிக்கிறார்னா, அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை அவர் வாசிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் அப்படின்னு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை எடுத்து அவர் என்ன செய்தார், வாசித்தார். அவர் கண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் ஆவியானவருடைய துணையோடு கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கல. பாருங்க, அவரை குறித்த வசனத்தை அவர் என்ன செய்கிறாரு, வாசிக்கிறார். ஸோ நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறது. ஸோ நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை வேத வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவரின் துணையோடு நம்மால் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். ஆனால் அதை பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல. அடுத்த கேள்வி, இந்த குறிப்பிட்ட வசனத்தில் தான் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை குறித்து எழுதப்பட்ட விஷயத்தை சரியாய் கண்டுபிடித்து சரியாய் வாசித்து அதன்படி செய்தார். வசனங்கள் நிறைவேறினது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி நான் எப்படி என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை கண்டுபிடிக்கிறது, என்னை குறித்து எழுதப்பட்டவைகளை நான் எப்படி சரியாக அறிந்து கொள்வது என்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே அதுக்கு என்ன பண்ணணும்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 7வது 8வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கானதை எழுதி வைத்திருக்கிறதை எப்படி நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கண்டுபிடிப்பது என்று சொன்னால், 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்ன இந்த விஷயம்
ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு உங்க மனசுல விருப்பமும் உண்மையான தாகமும் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வேத புஸ்தகத்திலே காணும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவார். இந்த உலகத்தில் மனுஷங்க எப்படி எல்லாமோ சாதிக்கணும், என்னென்னலாமோ செய்யணும்னு சுயமாக திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்களில், இந்த காலத்தில், இந்த பொல்லாத இந்த உலகத்தின் நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிரியம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டங்களுக்காகவும் சித்தங்களுக்காகவும் நீங்கள் காத்திருக்கிற ஒரு தலைமுறையாய், ஒரு தேவஜனமாய் இருப்பீர்களே ஆனால் உங்களை குறித்து எழுதப்பட்டவைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்க சித்தம் தான் என்னுடைய சித்தமா இருக்கணும்ன்ற அந்த தாகமும், அந்த ஒரு என்ன சொல்லலாம், தமிழ்ல வெறின்னு கூட சொல்லலாம். அதுதான் எனக்கு வேணும், நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த தாகமும் அந்த ஆசையும் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட இந்த சீஷர்கள் இருக்கும்போது ஒரு சமயத்தில் அவரை ராஜாவாக்கணும்னு திட்டம் பண்ணுகிறதெல்லாம் வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தாம் வந்த காரியத்தை குறித்து சரியான கவனமும் புரிதலும் உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. விட்டு அவரை ராஜாவாக்கி இருப்பாங்க, விட்டு அந்த பூமியில் அவரை பெரிய ஆளாக்கினா அவரை ஒரு ராஜாவாக்கி இந்த சீசர்கள்லாம் மந்திரிகள் ஆகணும், இப்படியெல்லாம் அவங்களுக்கு கண்ணோட்டம் இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அதனால. ஆனால் இயேசு கிறிஸ்து எதையுமே கண்ணுக்கல. அவரை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை பார்க்கவும் அதன்படி செய்யவும் தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அவர் அர்ப்பணித்திருந்தார். நீங்க நினைக்கலாம் அவர் இயேசு கிறிஸ்து, அதனால அவர் தேவனாகத்தான் இருக்கிறார், அதனால அவர் அப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நோ, பிசாசு அவரிடத்துல முன்பாக வந்து உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு காண்பித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதெல்லாம். ஸோ ஈவன் ஜீசஸ் ஹேட் சாய்ஸ். அவருக்கும் அந்த தெரிந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் சரியானதை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் பிசாசு காண்பித்த ராஜ்யங்கள் அல்ல, எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, நான் வந்ததின் நோக்கம் அதுதான் அப்படின்னு அவர் சரியானதை தெரிந்து கொண்டார். ஸோ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும்போது, அவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கும்போது நம்மை பற்றி எழுதப்பட்டவைகளை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன செய்யும், ஒருமுகப்படுத்தும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு என்ன செய்யும், போதியும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாவீது பாருங்க, இந்த வழியை எனக்கு போதியும் அப்படின்னு 119ஆம் சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 7 தடவை 119ஆம் சங்கீதத்தில் கிட்டத்தட்ட தாவீது இதை சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய வழிகளை எனக்கு போதியும், உங்கள் பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏன்னா அவருடைய வழிகள் நமக்கு போதிக்கப்பட்டாதான் நம்ம அந்த வழியில் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அவருடைய வழிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய, அதாவது உங்களுடைய வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்குது. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கோ அதுபோல் உங்களுடைய வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த வழிகளுக்குள்ள நம்ம நடக்கணும்னா அந்த வழிகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அல்ல, நீ தனிப்பட்ட நீ நான் நடக்க வேண்டிய வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வேற யாருக்கெல்லாம் ஆண்டவர் வழியை போதிக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் ஆண்டவர் அவருடைய வழியை என்ன செய்வாராம், போதிப்பார். எல்லாருக்கும் போதிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அவர் தெரிந்து கொள்ளும் அவருடைய வழியை மனுஷனுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். ஆமென். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ
நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு முன்பாக இந்த பூமியில ஆண்டவர் 2 வழிகளை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. 2 வழி தான், மொத்தம் 4-5 வழியெல்லாம் கிடையாது, 2 வழி. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. எதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். எதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். இந்த தெரிந்து கொள்ளுகிற இந்த சாய்ஸ் மேக்கிங் விஷயத்தில் ஆண்டவர் எப்பயும் தலையிடுறதில்லை. அந்த சாய்ஸ் மேக்கிங்கை அவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த சாய்ஸுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதையும் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, தெளிவாக சொல்லவும் செய்திருக்கிறார். ஆமென். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஃப்ரீவில், அந்த சாய்ஸ் மேக்கிங் அவங்க கையில் கொடுத்துருந்தாரு. நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாரு, நீ இதெல்லாம் நீங்கள் பழு பெருகி பூமியை நிரப்பணும், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஆனால் அதை சாய்ஸ் மேக் பண்ணுறது இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீ தான் அதை செய்யணும். அந்த சாய்ஸ் நீ தான் மேக் பண்ணணும். ஸோ மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவ வழியும் மரண வழியும் நமக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். நாம் எதை செலக்ட் பண்ணுறோம், எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள். அடுத்ததாக நாம் சத்தியத்திலே நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 25:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. உம்முடைய சத்தியத்திற்குள்ளவே என்னை என்ன செஞ்சிருங்க, நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, தாவீது உங்க சத்தியத்துக்குள்ளவே என்னை என்ன செஞ்சிருங்க, நடத்திருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கை சத்தியத்திற்குள்ளாக்கப்பட்டதாய் மாற வேண்டும். ஒவ்வொன்றும், எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் மூளை முடுக்குகள் எல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் வாழ்க்கையில் சில டிசிஷன்ஸ் இஃப் யூ மேக், சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தெடுக்கிற சில காரியங்கள், அந்த காரியங்களை பல வருஷங்களுக்கு மாற்றவே முடியாது. ஸோ பி கேர்ஃபுல். மெயின் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், முக்கியமான இப்படிப்பட்ட அந்த டெசிஷன் மேக்கிங்லாம் பி கேர்ஃபுல். அதை தெரிந்து கொண்டா, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக அதை மாற்றிவிட முடியாது. பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் 14 வருஷம் கேப் இருந்துச்சு. 14 வருஷம் பிக்கெஸ்ட் கேப். ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு எந்த தொடர்பும் இல்லை. காரணம் யார் தெரியுமா? ஆகார். 14 வருஷம். ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான டெசிஷன் மேக்கிங்கில் பி வெரி கேர்ஃபுல். ஆமென். அந்த காரியங்கள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும். அதனால் when you are making a decision, when you are making choice, be careful. அடுத்ததாக 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்னுடைய இருதயம் அங்கிட்டு இங்கிட்டு கலங்கி இருக்கக்கூடாது. பல விஷயங்களை யோசிக்கக்கூடாது, பல வழிகளை யோசிக்கக்கூடாது. ஒருவேளை நான் அப்படி இருந்தால் இப்படி ஆயிருப்பேனோ, இப்படி போனால் அங்கே வந்திருப்பேனோ, அங்கே வந்திருந்தா இன்னும் இங்கே வந்திருப்பேனோ, அந்த எந்த யோசனை இருக்கக்கூடாது. இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன செய்யும், ஒருமுகப்படுத்தும். பாருங்க, சில நேரம் பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை பல வித்தியாசமான கோணங்களை யோசிக்க வைப்பான். நீ அன்னைக்கு அப்படி நடந்திருந்தேன்னா இன்னைக்கு நீ இப்படி இருந்திருப்ப அப்படின்னு நம்ம இருதயத்துக்குள்ளே பேசும்போது அப்படியே நம்ம மனசு யோசிக்கும், ஒருவேளை அப்படி போயிருக்கணுமோ அப்படின்ட்டு. நோ, பிசாசு நம்முடைய இருதயங்களை பாருங்க, சில நேரம் 2 வழிகள் ஆக்கி விடுவான். 2 பக்கம் வழிகள் ஆக்கி விடுவான். இங்கிட்டும் போய்க்கோ. ஆண்டவர் இந்த இருமனம் உள்ளவர்களை எப்பவும் வேதத்தில் நேசிக்கிறதே இல்லை. பாருங்க, இங்க பாருங்க, எந்த மட்டும் 2 நினைவாய் குந்தி நடப்பீர்கள். புதிய ஏற்பாட்டில் வாசி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஸோ ஒரு வழியை தெரிந்து கொள்ளணும், அந்த வழியில் ஸ்ட்ராங்கா ஆண்டவருக்குள்ள என்ன வந்தாலும் சரின்னு என்ன செய்யணும், நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து வாசிக்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பிரியமானவர்கள், இந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த வசனம் நிறைய நேரம் நாம் கேட்ட பிரசங்கங்களின்படியோ அல்லது நாம் நினைக்கிறபடியே இந்த வசனத்தில் எழுதப்படவில்லை. இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்கள் தியானிக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனத்தையும் வாசிக்கணும். ஸோ அதையும் வாசிக்கலாம். 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும், அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே பறவைகளை பற்றி இந்த வசனத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். பறவைகள், ஆமென், பறவைகளை பற்றி சொல்லப்பட்டதை வாசித்தோம். இப்போ நான் இங்கிலீஷில் இருந்து ஒரு 2 டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற அந்த வசனத்தை, இதே வசனத்தை, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:16 நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் கேளுங்க. உங்களுடைய கரங்களில் ஆங்கில வேதாகமங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சேர்ந்து வாசிக்கலாம். Search the book of the Lord and see what he will do. Not one of these birds and animals will be missing, and none will lack a mate. For the Lord has promised this, his spirit will make it all come true. அடுத்ததாக லிட்ரல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்கிற அந்த வெர்ஷன்ல இருந்து நான் திரும்ப வாசிக்கிறேன் அதே வசனத்தை. Seek out of the scroll of Yahweh and read. One of these has not been lacking, none has missed its companion. From my mouth it has commanded, and his spirit he has gathered them என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பறக்கிற பறவைகளை பற்றின முழு தகவலும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாதுன்னு போட்டிருக்குல்ல. இவைகளினா இந்த வசனங்களில் அல்ல, இதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த பறவைகள் இருக்குல்ல, அந்த பறவைகளில் ஒன்றும் குறையாது. சரியா? ஸோ இவைகளில் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம நிறைய நேரம் என்ன நினச்சிடறோம்னா இந்த வசனத்தில் அப்படின்னு நினச்சிடறோம். நோ, இந்த பறவைகளில் ஒன்றும் குறையாது. அர்த்தம், இந்த பறவைகளை பற்றின முழு தகவல் முதற்கொண்டு கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை பற்றி கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த பறவைகளை பற்றியே எழுதப்பட்டிருந்ததானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களோட வாழ்க்கையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது கரங்களை மேலே நீட்டி சொல்லுவார், இந்த பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார் சொல்றாரா? இயேசு கிறிஸ்து உதாரணமா பறவைகளை காண்பிச்சாரா? அதே மாதிரிதான் இந்த வசனத்துல அந்த பறவைகளை பற்றி கூட எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் பறவைகளில் ஒன்றும் குறையாது. ஒன்று குறையாம எல்லா பறவைகளை பற்றியும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு, none will lack a mate. அதாவது துணை இல்லாமல் போயிடாது. ஆமென். சரியான துணையோட அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இதை பற்றி கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. உனக்கு ஒரு துணையை உண்டு பண்ண ஆண்டவரால் முடியாதா? ஆமென். இவைகள் எழுதப்பட்டது. கர்த்தருடைய வழிகளில் நீ நடக்கும்போது உனக்கானதை உனக்கு தர ஆண்டவரால் முடியாதா? யோசித்து பாருங்க. இதுதான் கர்த்தருடைய புஸ்தகம். ஒவ்வொரு பறவைகளை பற்றி கூட எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றார் ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்துல. மனுஷங்கள்லாம் எவ்வளவு விசேஷமானவங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும், இனி பிறக்க போற மனுஷனை பற்றியும் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதனால தாங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய தலையில வச்சு நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் அல்ல.
என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதற்குள் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் உணரும் போது எவ்வளவு கவனமாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். நீங்க கேட்கறது, நீங்க நினைக்கிறதெல்லாம் வெறும் துருத்தி தண்ணி தாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக துறவை தரதான் அவர் ஆயத்தமாயிருக்கு. அந்த துறவை நீங்கள் பார்க்கிறதற்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வேத வசனம் என்கிற துறவு உங்களுக்கு காணப்படும். ஹல்லேலூயா. ஓ ஷாண்டா கபரலபா கபரபா. கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும். அதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா பிசாசு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவே விடுறதில்ல. நம்மளை எவ்வளவு தூரம் நம்மை தடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தடுப்பான். ஏன்னா வாசிக்க வாசிக்க இவன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்குவான், இவனுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்குவான், அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வேதத்திலே, பரிசுத்த வேதத்திலே, கர்த்தருடைய வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். நாம் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, கடவுளுக்கு பயந்து நாம் நடக்கும்போது, நம்மை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எவைகளை? அந்த பறவைகளை. ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் அந்த பறவைகளை அவருடைய ஆவிதான் என்ன செய்யுமா? சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு கர்த்தர் உங்களை அவருக்கு சித்தமானவர்களோடு இணைப்பார். இணைப்பு அப்படின்றது திருமணம் மாத்திரமல்ல. நிறைய விஷயங்களுக்கு கர்த்தர் மனிதர்களோடு மனிதர்களை, மனுஷிகளோடு மனுஷிகளை, இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொருத்தர் கூட அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் இணைக்கிறார். ஆமென். ஸோ இணைன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் திருமணத்தை மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலான காரியங்களும் நிறைய உண்டு. இங்க பாருங்க, the first time Saul meets Samuel. ஆமென். சவுல் சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசியை சந்தித்தான். என்னைக்கு சந்தித்தானோ அன்னையோட சவுளுடைய வாழ்க்கை மாறி போனது. ஆமென். ஒரு பறவையும் இன்னொரு பறவையுமே ஆண்டவர் சரியா சேர்க்கிறார்னா, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை சரியா சேர்க்க மாட்டாரா? நிச்சயமா சேர்ப்பார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வழிகள். சவுல் வர்றதுக்கு முந்தின நாளே சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரத்தில் பென்யமீன் மனுஷனாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் சொல்லி தான் அனுப்புனாரு. ஹல்லேலூயா. அவைகளை சேர்க்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரீதியில் ஒரு மனுஷனோடு அல்லது ஒரு மனுஷியோடு நீங்க கனெக்டடா இருக்கலாம். பரிசுத்தத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக நான் சொல்றேன், நீங்க அவருடைய சித்தத்தின்படி தான் இணைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தின்படி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அல்ல. கர்த்தர் தான் அதை செய்திருக்கிறார். இப்படி வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ரெண்டு தரப்பினர், ரெண்டு வித்தியாசமான மனிதர்களை வேதத்தில் சேர்க்கிற இடங்கள் நிறைய இருக்கு. நிறைய நம்ம பார்க்கலாம். தாவீதை பார்த்தீங்கன்னா, அவன் வனாந்தரத்தில் இருந்தான், அவனை போய் சவுலோட சேர்த்தாரு. இப்படி நிறைய இடங்கள்ல ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களை சேர்க்கிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள். ஆமென். அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் அவனுக்கு செய்தார்கள். ஆமென். இப்போ பாருங்க, யோவானை பற்றி தான் இந்த வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்து எழுதப்பட்ட பிரகாரம் அவனுக்கு என்ன செஞ்சாங்களாம்? ஆமென். யோவானை குறித்து, யோவானை இவ்வளோ ஆண்டவருக்கு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணவன், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவன், அவனுடைய வாழ்க்கை இப்படி ஒரு 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 தலை வெட்டப்பட்ட நிலையில் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி எல்லாம் அவனுக்கு என்ன செய்தார்கள்?
அவன் செத்து போனது ஓகே, ஆனா எப்படி செத்து போனான்? அவனை குறித்து எழுதி இருக்கிற பிரகாரம் செத்து போனான். நிறைய தேவ மனுஷர்கள் கடந்த காலங்களில் வியாதிகள்னாலும் பல காரியங்கள்னாலும் மரித்து போகும்போது நம்முடைய மனம் நிறைய கேள்விகளை கேட்கும். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுனோ அவர்களை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நடந்திருக்கிறது. ஆமென். அவர்களை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம். ஒருவேளை உங்களுக்கு பல பேர் அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். கவலையே படாதீங்க. உங்களை குறித்து இப்போ எழுதப்பட்டிருக்கிறது அதுதான். பொறுமையாக இருங்க. காலம் வரும்போது தேவன் நீதியை வெளிப்படுத்துவார். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி நாம் தனிப்பட்ட அந்த பர்சனல் நாம் தனியாக என்ன செய்யணும்? நடக்கணும். அதற்கான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறி போகணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அவர் எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்கிற வசனத்தை வைத்து நாங்கள் தியானித்தோமே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் உம்முடைய சத்திய வேத புஸ்தகத்திலே ஆண்டவரே என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை ஆண்டவரே நான் கண்டு அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க. என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நான் கண்டு அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. சத்திய வசனத்திலே என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நான் கண்டு அந்த வழியிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். நிச்சயமாக மனுஷனுடைய வழிகளை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் நடக்கிறோமோ, எப்பொழுது நாம் தேவனுடைய வழியில கவனம் செலுத்துகிறோமோ, அப்பொழுது உடனே அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். ஆமென். கண்களை மூடி தொடர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எங்களை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நாங்கள் கண்டுபிடிக்க, சத்திய வேதத்தில் கண்டுபிடிக்க எங்களுடைய கண்களை திறந்தருளும். அப்பா ஆண்டவரே, வேதத்தில் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறதே, உடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதிசயங்களை பார்க்கிறதற்கு ஆண்டவரே என்னுடைய கண்களை தேவன் திறந்தருளுவீராக. இந்த வசனத்தை கேட்கிறவருடைய கண்களை தேவன் திறந்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எழுதியிருக்கிறபடியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறபடியே ஆண்டவரை நடக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதற்கான தடைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் ஆண்டவரே பரிசுத்தமாய் பக்தியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வழிகளிலே ஆண்டவர் உற்சாகத்தோடு நடக்க தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, லாஸ் ஏஞ்சலஸ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் ஒருபோதும் ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை நீர் மாற்றுகிறவரே அல்ல. ஆண்டவரே, நீர் சொன்னால் நீர் செய்து முடிப்பீர். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, இந்த ஜனங்கள் நிச்சயமா, இந்த தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தகப்பனே, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நம்முடைய சபையும் ஆராதனையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.